ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 7ல் ஃபர்ஸ்ட் போயம் கீதாஞ்சலி அப்படின்ற போயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த போயம் எழுதினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ இஸ் நன் அதர் தென் த கிரேட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் and a philosopher and a writer and a painter and a multilinguist. இந்த மாதிரி நிறைய திறமையுள்ள ரவீந்திரநாத் தகூர் தான் வந்துட்டு இந்த போயட்ரி தட் இஸ் கீதாஞ்சலி அப்படின்ற போயமை எழுதினவர். ஓகேவா? ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த போயட்டிக்கல் திங்ஸ், லெட்ஸ் see about Rabindranath Tagore, and he was born in 7th May 1861 in Kolkata, and he was died in 7th August 1941, the same Kolkata. ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் FRAS வாசன். ஸோ ஃபாஸ் அப்படின்றது வந்து அவரோட ஒரு ஜாயினிங்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ இஸ் அன் இண்டியன் போயட், ரைட்டர், பிளேரைட், கம்போசர், ஃபிலாசபர், சோஷியல் ரிஃபார்மர், பெயிண்டர் ஆஃப் த பெங்கால் ரினைசன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்? கொல்கத்தா, தட் இஸ் பெங்கால். ஓகேங்களா? பெங்கால் வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Rabindranath Tagore. He reshaped Bengali literature and music as well as Indian art with contextual modernism. ஓகேவா? ஸோ பெங்காலி லிட்ரேச்சரையே ஒரு ஷேப் பண்ணவர். அதுக்கு முன்னாடி வர இவ்வளோ பெங்காலி லிட்ரேச்சர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இல்லை. இவருடைய ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாமே வங்காள மொழியில் எழுதப்பட்டு அப்புறம் தான் இங்கிலீஷ்லேயும், சிலது வந்து தமிழில், சிலது ஹிந்தியில் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? in the late 19th and 20th century. ஸோ இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? லேட் 19th century. ஓகேங்களா? அண்ட் ஏர்லி 20th century. ஏர்லி 20th centuryக்குள்ளே அவரோட டைமிங் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இவருடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் மட்டும்தான் 2 நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசிய கீதம் எழுதியிருக்கார். ஓகேங்களா? வேறு யாருக்குமே இந்த சிறப்பு கிடையாது. 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரே ஆள் யாருன்னா அது ரவீந்திரநாத் தகூர் தான். ஸோ ரவீந்திரநாத் தகூரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. Rabindranath Tagore, he was born in 7 May 1861 and died in 7th August 1941. already பார்த்துருக்கோம். And he was an Indian poet. இவரோட நேஷ்னாலிட்டி என்னது? இந்தியன். ஸோ 7th யூனிட்டில் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வர நேஷ்னாலிட்டி எல்லாருமே இந்தியன் போயிட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் மட்டும். ஸோ பார்ட் 2 7th யூனிட்டில் இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் அன் இண்டியன் போயட் அண்ட் பிளேரைட், கம்போசர், ஃபிலாசபர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர், பெயிண்டர் ஆஃப் த பெங்கால் ரினைசன்ஸ். He reshaped Bengali literature and music as well as Indian art with contextual modernism. ஸோ இந்தியன் லிட்ரேச்சர்லேயே ஒரு மாடர்னிசம், மியூசிக் அண்ட் பெயிண்டிங், இந்த 3லேயுமே ஒரு மாடர்னிசம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம இவங்க ரவீந்திரநாத் தகூர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 19th and early 20th century அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் ஆஃப் ப்ரொஃபவுண்ட்லி சென்சிட்டிவ், ஃப்ரெஷ் அண்ட் பியூட்டிஃபுல் போயட்ரி ஆஃப் கீதாஞ்சலி. ஸோ ஓவராலோட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரவீந்திரநாத் தகூரோட மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி. ஓகேங்களா? ஸோ இன் 1913 Tagore became the first non-European and the first lyricist to win the Nobel Prize Literature. ஸோ 1913 யூரோப்பியன் அல்லாத ஒரு ரைட்டர், அதுவும் இல்லாமல் ஒரு சாங் எழுதுறது, ட்ராமா, ப்ளே அப்படி இல்லாமல் ஒரு சாங் எழுதி நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னா அது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ 1913 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர். ஓகேங்களா? Tagore's poetic song were viewed as a spiritual and mercurial. ஓகேங்களா? ஸோ இவரோட அந்த போயட்ரி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பிரிச்சுவலாகவும் மெர்க்யூரியலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர் ஹிஸ் எலிகண்ட் ப்ரோஸ் அண்ட் மேஜிக்கல் போய்ட்ரி வேர் widely popular in the Indian subcontinent. He is not only famous for poetry, he is also famous for his prose அப்படின்னு சொல்கிறாங்க. He was a fellow of the Royal Asiatic Society. ஸோ இவர் வந்து ஒரு ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டியோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஃபர்ட் டு அஸ் பார்ட் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட் ஆஃப் ஏவன் யாரை சொல்லுவாங்க? பார்ட் ஆஃப் ஏவன் ஷேக்ஸ்பியரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தகூரை தான் சொல்கிறாங்க. தகூர் வாஸ் நோன் பை சப் ரிஜியஸ்ட் குருடெப் அண்ட் கோபி குரு அண்ட் பிஸ் ஓ கோபி, இதெல்லாம் இப்படியெல்லாம் அவரை வந்து அழைக்கப்படுறான். ஓகே, சோப்ரிக்யூட், ஓகேங்களா, அண்ட் குருதேப், கோபி குரு அண்ட் பிஸ் ஓ கோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தான் தகூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹி ஹேஸ் ஸ்டார்டட் இஸ் ரைட்டிங் ஃப்ரம் இஸ் 8th year. 8 வயசாக இருக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. At the age of 16, he released his first substantial poems under the pseudonym Banu Shimha. ஓகேங்களா, பானு ஷிம்ஹா. ஸோ வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் ரவீந்திரநாத் தகூர்னு கேட்டால் பானு ஷிம்ஹா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போயம். ஓகேங்களா, ஸோ இந்த பானு ஷிம்ஹா அப்படின்னா என்ன மீனிங்னா சன் லைன் அப்படின்னு அர்த்தம். பானுனா சன், சிம்ஹா அப்படின்னா லைன் அப்படின்னு அர்த்தம். which were seized upon by literary authorities as long lost classics. By 1877, he graduated to his first short stories and dramas published under his real name. ஸோ 1877 தான் இவரோட ரியல் நேமோட இவரோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. as a humanist, universalist, internationalist and ardent critic of nationalism, he denounced the British Raj and advocated independence from Britain. ஸோ இவர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா ஒரு ஹியூமனிஸ்டாக இருந்திருக்காரு, ஒரு யூனிவர்சலிஸ்டாக இருந்திருக்காரு, இன்டர்நேஷ்னலிஸ்டாக இருந்திருக்காரு அண்ட் நேஷ்னலிசம்க்கு ரொம்ப, அதாவது பேட்ரியாட்ரிக்காக இருந்திருக்காரு. ஒரே ஒருத்தில் சொல்லணும்னா அதுதான். ஓகேங்களா, ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் ஹீ டினவுன்ஸ்டு பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆள்றது வந்து இவருக்கு பிடிக்கல. ஓகேங்களா, அண்ட் அட்வொகேட்டட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ விடுதலைக்காக போராடின ஒரு விடுதலை போராட்டக்காரர்களுள்ள இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. As an exponent of Bengal Renaissance, he advanced a vast canon that comprised paintings, sketches, doodles, hundreds of texts and some 2000 songs. ஸோ அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு இந்த விடுதலை போராட்டத்துக்காகவும், பெயிண்டிங் பண்ணியிருக்காரு, ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு, டூடில் பண்ணியிருக்காரு, டெக்ஸ்ட்டு தட் இஸ் ப்ரோஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், இது எல்லாமே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. His legacy also endures in his founding of விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி. ஸோ இதை விடையும் ரொம்ப ஒரு நம்ம நாட்டுக்கு இவர் கொடுத்த ஒரு பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி தான், விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியை. ஃபவுண்டர் ஆஃப் விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ரவீந்திரநாத் தகூர் தான். Tagore modernized Bengali art by spurning rigid classical forms and resisting linguistic strictures. ஓகேவா, ஸோ இவர் வந்து எப்படி மாடர்னைஸ் பண்ணார் அப்படின்னா இப்படி தான் எழுதணும்னு சிலது இருக்குல்ல, அதே மாதிரி இப்படி தான் பேசணும், இப்படி தான் எழுதணும், எழுத்துனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கிளாசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டுனா அவர் வந்து பெங்கால் ரெனைசன்ஸை வந்து பெங்காலி லிட்ரேச்சர் அண்ட் த ஹோல் இந்தியன் லிட்ரேச்சரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாடர்னைஸ் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
His novels, stories, songs, dance, dramas and essays spoke to topics political and personal. ஸோ அவரோடது பொலிட்டிக்கலும் பேசுது, பர்சனல் அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன தீம் ஹேண்டில் பண்ண நினைக்கிறாரோ அதை பற்றியும் பேசுது. பொலிட்டிக்கல் தீம்ஸும் இது இவரோட ரைட்டிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீதாஞ்சலி, கீதாஞ்சலி அப்படின்றதோட மீனிங்கே என்ன அப்படின்னா, கீதா அப்படின்னா சாங், அஞ்சலி அப்படின்னா ஆஃபரிங். ஸோ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பாடல்கள் மூலம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சலி தான் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்ஸ் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரான்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஃபேர் ஃபேஸ்டு அண்ட் கேர் பெய்ரே த ஹோம் அண்ட் த வேர்ல்ட். கேர் அப்படின்னா ஹோம் அண்ட் த பெய்ரே அப்படின்னா வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். ஆர் his best known works and his verse, short stories and novels were acclaimed or panned for their lyricism, colloquialism, naturalism and unnatural contemplation. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட ஒர்க், இவரோட லிரிசிசம், ஸ்டைல் ஆஃப் லிரிசிசம், கொலோக்கியலிசம், லோக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸையே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். நேச்சுரலிசம், நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியாலிட்டி எதுவும் இருக்காது. அன்நேச்சுரல் கண்டம்ப்ளேஷன், எல்லாருமே திங்க் பண்ணுற திங்ஸை வந்து இது பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. His compositions were chosen by 2 nations as national anthem. ஸோ அந்த 2 நேஷன் என்னது? இந்தியா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஸோ இந்த 2 நேஷனுமே ரவீந்திரநாத் தாகூரோட ஒன் ஆஃப் த கம்போசிஷனாக தான் நேஷ்னல் ஆந்தமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஜனகணமன அண்ட் பங்களாதேஷ் அமர் ஷோனார் பங்களா அப்படின்ற அந்த சாங்ஸ் தான் வந்து நேஷ்னல் ஆந்தமாக எடுத்திருக்காங்க. The Sri Lankan national anthem was also inspired by his work. ஸோ ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தமும் வந்துட்டு இவர் எழுதின ஒரு ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு சாங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. His song பங்க்லார் மதி பங்க்லார் ஜொல் has been adopted as the state anthem of West Bengal. ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது ஸ்டேட், ஓகேங்களா? சாரி, இந்தியா அண்ட் பங்களாதேஷ், இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இந்த 2 நாட்டுக்குரிய நேஷ்னல் ஆந்தமை தான் தாகூர் எழுதியிருக்காரு. இந்தியா அண்ட் பங்களாதேஷ், ஓகேங்களா? அண்ட் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தமும் இவர் எழுதின ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்டது தான். அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து இவர் எழுதின அந்த சாங் தட் இஸ் பங்க்லார் மாத்தி பங்க்லார் ஜொல் அப்படின்ற இந்த சாங்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆந்தமாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பார்க்கும்போது நம்ம ரவீந்திரநாத் தாகூரை சைக்காலஜிலையுமே படிப்போம். இந்தியன் எஜுகேஷ்னலிஸ்ட் அப்படின்ற இதில் வந்துட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்றதுலையும் நம்ம வந்து சைக்காலஜிலையும் இதை படிப்போம். பட் இவரை படிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை விடவே முடியாது அப்படின்னா அது வந்து இவரோட நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? நோபல் ப்ரைஸ் 1913 வாங்கியிருப்பார். அண்ட் இவரோட சாந்தி நிகேதன், ஓகேங்களா? ஸோ இந்த சாந்தி நிகேதன் அப்படின்றது என்ன, ஏன் அது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். In 1901, Tagore moved to Shanti Niketan to found an ashram with a marble-floored prayer hall, the mandir and experimental school. ஸோ சாந்தி நிகேதன் அப்படின்றது ஒரு ஆசிரமம், அதில் வந்து ஒரு ஸ்கூல் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. க்ரோவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ், கார்டன் அண்ட் லைப்ரரி எல்லாம் இருக்கிற மாதிரி அதோட என்விரான்மெண்ட்டை வந்து செட் பண்ணியிருக்காரு. தேர் இஸ் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் 2 of his children died. ஓகேங்களா? ஸோ அவரோட ஒய்ஃபும் அண்ட் அவரோட 2 குழந்தையும் அங்கே இறந்து போயிடுறாங்க. His father died in 1905. He received monthly payments as a part of his inheritance and income from the Maharaja of Tripura. ஸோ திரிபுரா மகாராஜா கிட்ட ஏதோ ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து மந்த்லி இன்கம் மாதிரி அவருக்கு வருது. Sales of his family's jewelry, his seaside bungalow in Puri and derisory 2000 rupees and book royalties. ஸோ இவரோட
மொத்தமான இன்கமே இவ்வளோ தான் அவளோட இன்ஹெரிட்டன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கெயின் பெங்காலி அண்ட் ஃபாரின் ரீடர்ஸ் அலைக். ஹீ பப்ளிஷ்ட் நெய்வேத்யா அப்படின்ற ஒரு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு 1901 அண்ட் கேயா அப்படின்னு 1906 அண்ட் டிரான்ஸ்லேட்டட் த போயம்ஸ் இன்டு ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இவர் வந்து நெய்வேத்யா கேயான்னு 2 டிஃப்ரெண்ட் ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதை ஃப்ரீ வேர்ஸாக மாற்றி திருப்பி இன்னொரு பப்ளிகேஷன் கொடுக்குறாரு. So in 1912, Tagore translated his 1910 work Geetanjali into English. ஸோ கீதாஞ்சலி ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன? இதில் சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதியிருப்பாங்க. பெங்காலில் தான் எழுதியிருப்பாங்க. பெங்காலியில் தான் எழுதியிருப்பாங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பெங்காலி. ஓகே, பெங்காலியில் எழுதி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. While on a trip to London, he shared these poems with the admirers, including William Butler Yeats. ஸோ இவர் லண்டன் போயிருக்கும் போது வில்லியம் பட்லர் ஈட்ஸ் கிட்டையும் எஸ்ரா பவுன் கிட்டையும் இதை வந்து காமிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ லண்டன்ஸ் இந்தியா சொசைட்டி பப்ளிஷ் த ஒர்க் இன் அ லிமிட்டெட் எடிஷன் and the American magazine Poetry published the selection from Geetanjali. ஸோ இந்தியா சொசைட்டி அப்படின்னு லண்டனில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த புக்கை கீதாஞ்சலி அப்படின்ற புக்கை வந்து லிமிட்டெட் எடிஷனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் மேகசின் போய்ட்ரின்னு ஒரு மேகசின் இருக்குது. அந்த போய்ட்ரின்ற மேகசின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கீதாஞ்சலியை அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ணுது. In November 1913, Tagore learned he had won that year's Nobel Prize in Literature. The Swedish Academy appreciated the idealistic and for the Westerners accessible nature of small body of his translated material focused on 1912 Geetanjali song offerings. ஸோ இதை வந்து எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1901 பெங்காலியில் எழுதிட்டாரு. 1912 வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லியம் பட்லர் ஈட்ஸ் கிட்டையும் மிஸ்டர் பவுண்ட் கிட்டையும் கொடுக்குறாரு. அப்போயே வந்துட்டு அந்த லண்டனில் இருக்க இந்தியன் சொசைட்டி வந்து பப்ளிஷ் பண்ணுது. அமெரிக்காவில் போய்ட்ரின்றது வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பப்ளிகேஷனுக்காக இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஏன் நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கான்செப்டை ஒரு வெஸ்டர்னர்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் வந்து எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்காக தான் நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு he was awarded a knighthood by King George V. ஸோ இவர் வந்து நைட்ஹுட் வாங்கினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யார் இவருக்கு நைட்ஹுட் கொடுத்தாங்க அப்படின்னா கிங் ஜார்ஜ் V. ஓகேங்களா, மறந்துடவே கூடாது. இன் 1915 பர்த்டே ஹானராக கொடுத்துருக்காங்க 1915. ஸோ 1913 நோபல் ப்ரைஸ், 1915 நைட்ஹுட் பை ஜார்ஜ் V கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? But Tagore renounced it after 1999 Jallianwala Bagh massacre. ஸோ 1919 நம்ம இங்கே அது என்ன பஞ்சாபில் வந்து ஜாலியன்வாலா பாக் படுகொலைன்னு நம்ம சோஷியலில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இவர் வந்து நைட்ஹுட்டை வந்து ரெனவுன்ஸ் பண்ணிடுறாரு. ரெனவுன்சிங் த நைட்ஹுட், Tagore wrote in a letter addressed to Lord Chelmsford, then the British Viceroy of India, the disproportionate severity of the punishments inflicted upon the unfortunate people and the methods of carrying them out, we are convinced are without parallel in the history of civilized governments. The time has come when the badges of honor make our shame glaring in their incongruous context of humiliation, and I for my part wish to stand shorn for ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன்ஸ் பை த சைட் ஆஃப் மை கண்ட்ரிமேன். இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிவிலைஸ்டு கவர்மெண்ட் யாரும் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ என்னோட கண்ட்ரிமேனுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன். அதனால் நீங்கள் கொடுத்த நைட்ஹுட் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி ரெனவுன்ஸ் பண்ணிடுறார். In 1919 he was invited by President and Chairman of
Anjuman-e-Islamiyya Syed Abdul Majid to visit Shilhet for the first time. The event attracted over 5,000 people. ஸோ இதில் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் தகூரை பற்றி படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம விடவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இன் 1921 Tagore and agriculture economist Leonard M. Hintz set up the Institute for Rural Reconstruction, later renamed Sri Niketan or Abode of Welfare. ஓகேங்களா? ஸோ 1921ல் தாகூரும் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் லியோனர்ட் எல்ஹிம்ஸ்டும் ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் ஐஆர்ஆர், இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீநிகேதன்னு பேர் மாற்றிட்டாங்க. நிகேதன்னா என்னதுன்னா வெல்ஃபேர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீநிகேதன் அப்படின்னா அபோர்ட் ஆஃப் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே, அடுத்து 1921 தாகூர் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் இது பண்ணுறாங்க, ஐஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஸ்ரீநிகேதன்னு லேட்டர் மாற்றுறாங்க. ஓகேங்களா? அடுத்து இன் சுருள், a village near Ashram. With it, Tagore sought to moderate Gandhiji's Swaraj protest, which he occasionally blamed for British India's perceived mental and thus ultimately colonial decline. He sought aid from donors, officials and scholars worldwide to free village from the shackles of helplessness and ignorance by vitality's knowledge. ஸோ வந்துட்டு காந்திஜியோட ஸ்வராஜ் ப்ரொட்டஸ்ட்டையுமே வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவரோட அந்த ஸ்ரீநிகேதன் அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா கொலோனியல் டிக்ளைன் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து குறையணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அண்ட் ஹீ சாட் எய்ட் ஃப்ரம் டோனர்ஸ், அஃபீஷியல்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் வேர்ல்டு வைட் டு ஃப்ரீ வில்லேஜஸ் ஃப்ரம் ஷாக்கிள்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். ஸோ நிறைய டோனர்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணுறாரு, கேட்குறாரு, அஃபீஷியல்ஸ் கிட்ட, ஸ்காலர்ஸ் கிட்ட, வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னா இந்த வில்லேஜை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வில்லேஜை முன்னேற்றனா ஒரு நாடு முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஓகே, அண்ட் பை விட்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி, விட்டலைசிங் த நாலேஜோட இம்பார்ட்டன்ஸை இந்த வில்லேஜுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஏர்லி 1930s he targeted ambient abnormal caste consciousness. ஸோ இவர் வந்து அப்நார்மல் கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ், நார்மாலிட்டிஸ் ஓகே, இப்போ வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறோமா, ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறோமா, நம்ம கேஸ்ட் மட்டும் போகிறோம் ஓகே, பட் வந்து நான் என்னையோட தாழ்ந்த சாதிக்காரவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், என்னையோட தாழ்ந்த சாதிக்காரவங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், இதெல்லாம் வந்து அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? ஸோ அதை வந்து அவர் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அன்டச்சபிலிட்டி, இது ரெண்டையுமே மாற்றணும்னு நினைக்கிறாரு. He lectured against these. He penned Dalit. He wrote for his poems and dramas and he campaigned successfully to open Guruvayur temple for தலித்ஸ். ஸோ குருவாயூர் டெம்பிளில் வந்து தலித்க்கு ஓப்பனபிளாக அவங்க வந்து உள்ளே நுழையக்கூடாது முன்னாடி, பட் ஆஃப்டர் ஹிஸ் ப்ரொட்டஸ்ட் ஹீ மேக்ஸ் த தலித் பீப்புள் டு என்டர் இன் டு த டெம்பிள் கால் குருவாயூர் டெம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இவரோட ரைட்டிங்ஸில், இவரோட நாவல்ஸ் அண்ட் இவரோட பிளேஸ்லலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலித் பீப்புளில் வந்து ஹீரோவாக போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ இது மூலியமாவது அவங்கள வந்து அந்த அன்டச்சபிலிட்டி அந்த இதுலேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஃபர்ட் எடுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம இவரோட ஒர்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நோன் மோஸ்ட்லி ஃபார் ஹிஸ் போயட்ரி, Tagore wrote novels, short stories, travelogues, dramas and thousands of songs. Of Tagore's prose, his short stories are perhaps most highly regarded. ஸோ ப்ரோஸ் இதில் வந்து இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? ஹீ இஸ் இன்டீட் கிரெடிட்டட் வித் ஒரிஜினேட்டிங் த பெங்காலி லாங்குவேஜ் வேர்ஷன் ஆஃப் த ஜானர். ஸோ பெங்காலி லாங்குவேஜை வந்து ஒரு லிட்ரேச்சரில் பெரிய அளவில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாகூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. His works are frequently noted for their rhythmic, optimistic and lyrical nature. ஸோ ரித்தமிக்காக இருக்கும், ஆப்டிமிஸ்டிக் நெகட்டிவே இருக்காது, அண்ட் லிரிக்கல் நேச்சரில் இருக்கும். Such stories mostly borrow from lives of common people. ஸோ வேர்ட்ஸ்வர்த் அண்டு நம்ம கோல்ட்ரிட்ஜ் மாதிரி காமன் பீப்புள்கிட்ட இருந்து தான் தீம் வந்து எடுத்திருப்பாரு.
Tagore's non-fiction grappled with history, linguistic and spirituality. ஸோ ஃபிக்ஷனல் வந்து காமன் பீப்புள்லேருந்து எடுத்திருப்பாங்க. நான் ஃபிக்ஷனை வந்து ஹிஸ்ட்ரி, லிங்குவிஸ்டிக், ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து தான் இவரோட சோர்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. He wrote autobiographies. His travelogues, essays and lectures were compiled into several volumes, include Europe, Jatir, Parater. ஸோ இவர் இந்தியாவை மட்டும் எழுதலை, யூரோப் பற்றியும் கூட எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. லெட்டர்ஸ் ஃப்ரம் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங் வந்து லெட்டர்ஸ் யூரோப், தட் இஸ் யூரோப், ஜத்திர், பேட்ரோ அப்படின்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் யூரோப்னு அர்த்தம். மன்ஷூர் தோர்மா அப்படின்னா த ரிலீஜன் ஆஃப் மேன் அப்படின்னு அர்த்தம். His brief chat with Einstein, note on the nature of reality. ஸோ ஐன்ஸ்டீனோட இவருக்கு கொஞ்சம் லைட்டாக பேசினதை வந்து note on the nature of realityன்னு அவர் எழுதியிருக்காரு. is included as an appendix to the later. On the occasion of Tagore's 150th birthday, an anthology titled Kalankorimic ரபீந்திர ரச்சன பலி அப்படின்றதுல வந்துட்டு இதெல்லாம் வந்து பெங்காலி அப்படின்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு புரியாது. ஆஃப் த டோட்டல் பாடி ஆஃப் ஹிஸ் ஒர்க் கரண்ட்லி பீயிங் பப்ளிஷ்ட் இன் பெங்காலி இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இவர் வந்து நிறைய லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் எழுதியிருக்காரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, பெங்காலியில் எழுதியிருக்காரு, இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட 150th பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆந்தாலஜியா, ஓகேவா, ஆந்தாலஜியா குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In 2011, Harvard University Press collaborated with Vishwa Bharati University to publish The Essential Tagore. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு டகூரோட 2 ஒர்க் நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, கீதாஞ்சலி அண்ட் முக்தாதாரான்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் வரலன்னா கூட கண்டிப்பாக டகூர்லேருந்து ஒரு கொஷின் வரும், கண்டிப்பாக ஷுவர். ஸோ 7th யூனிட்டில் we can expect நியர்லி மோர் தென் 12 கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7th யூனிட் காமன்வெல்த் லிட்ரேச்சரே சேர்த்து சொல்கிறேன், இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் ரெண்டையுமே சேர்த்து 7th யூனிட்டில் 12 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட அனாலிசிஸ் படி, இது வரைக்கும் எடுத்த கொஷின் பேப்பரில் என்னோட அனாலிசிஸ் படி 12 கொஸ்டின்ஸ் வந்து 7th யூனிட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த 12 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக ஆத்தர்ஸ் கொஷின்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ 12 கொஸ்டினை நம்ம வந்து ஒரு 7+5ன்னு பிரிக்கலாம். 7 வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்லேயும் 5 வந்து ஆத்தர் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில், ஓகேவா. ஸோ இந்த 5 கொஷினில் we can expect 1 question surely about Rabindranath Tagore because he is he is very important writer in Indian literature, ஓகேங்களா. ஸோ இது சொல்லும்போது இவருடைய பர்சனல் விஷயம் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப இது டக்குன்னு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் வந்து ஃபேமிலியோட லிவ் பண்ணிட்டு இருந்தார், நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹி லிவ்ட் இன் அ ஜாயின்ட் ஃபேமிலி, ஓகேங்களா. அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன, அவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க வீட்டில் பெரியவங்க எல்லாருக்குமே டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. அதில் அவங்க பாட்டி எழுதின டைரியில் இருந்த ஒரு சம்பவம் என்ன ஒரு இது இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாட்டி எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பேர குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் எல்லாரும் இருந்தாலுமே எனக்கு வந்து யாரை பற்றி கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரை பற்றி தான். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர் அப்படி இருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரவீந்திரநாத் தான் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கான், யாரும் ஒரு போற்றத்தக்க கூடிய ஒரு பெரிய பொசிஷன்லலாம் இல்லை, அவனை நினச்சா மட்டும்தான் எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டைரி என்ட்ரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் நார்மலாக இருந்திருக்கலாம். அவங்க இறந்ததுக்கப்புறம், அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் தான் அந்த டைரி நோட்ஸே நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அட் த பீக் ஆஃப் உச்சத்தில், அந்த புகழின் உச்சத்தில் வந்து அவர் இருக்கிறார். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அண்டு ஏன் நம்ம இவரை இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு ரைட்டருமே என்ன லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எந்த ஒரு ரைட்டருமே 2 நாட்டுக்கு வந்து நேஷ்னல் அந்தம் இவர் வந்து நேஷ்னல் அந்தம் போய் எழுதலை, இவர் எழுதின ஒர்க் ஆஃப் ஆர்ட்லேருந்து 2 போயமாக 2 கண்ட்ரி வந்து அவங்க நேஷ்னல் அந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஒரு மாநிலம் வந்து
ஸ்டேட் ஆந்தமாகவும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து இவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடலை தான் வந்து நேஷ்னல் ஆந்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ புகழுக்குரிய ஒரு பர்சன் எந்த லிட்ரேச்சர்லையுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்தளவு புகழ் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் சின்ன வயசில் ரொம்ப நார்மலாக இருந்திருக்காரு. ஸோ எப்பயுமே ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நம்மளை வந்து உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஓகே. ஸோ விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து எசென்ஷியல் தாகூர்னு 2011 த லார்ஜஸ்ட் ஆந்தாலஜி, இவரோட எல்லா கலெக்ஷனையுமே சேர்த்து ஒரு ஆந்தாலஜியாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆஃப் தாகூர்ஸ் ஒர்க்ஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் அவரோட ஒர்க் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து ஒரு ஆந்தாலஜியாக வெளியிடுறாங்க. இட் வாஸ் எடிட்டட் பை ஃபக்ருல் அலாம் அண்ட் ராதா சக்கரவர்த்தி அண்ட் மார்க்ஸ் த 150th anniversary of Tagore's birth. Okay, so birth anniversary, not death anniversary. 150th birth anniversary அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த எசென்ஷியல் ஆஃப் தாகூர் அப்படின்றத வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸும் நம்ம விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவர் என்ன ட்ராமா வந்து முக்கியமாக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு ட்ராமா வந்து தகூர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ராமா பிகன் வென் ஹி வாஸ் 16. இவர் வந்து 8 இயர்ஸில் போயம் எழுதினார். அதோட டபுள் 16 இயர்ஸில் ட்ராமா எழுதுகிறார். வித் ஹிஸ் பிரதர் ஜோத்ரின் நாத். ஓகேவா? ஹீ ரோட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ட்ராமாட்டிக் பீஸ் வென் ஹி வாஸ் 20. ஸோ 16 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரிஜினல் ட்ராமாட்டிக் பீஸ் வந்து 20வது வயசில் எழுதுறாரு. தட் இஸ் வால்மீகி பிரதீபா அப்படின்னு. ஓகே, விச் வாஸ் ஷோன் அட் தாகூர்ஸ் மேன்ஷன். Tagore stated that his work sought to articulate the play of feeling and not of an action. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி சொல்லப்படணும் அப்படின்னா the play dealt with the feeling of human beings, not dealt with the action of human beings அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. In 1890 he wrote Visarjan, an adaptation of his novella Rajashri, which has been regarded as his finest drama in the original Bengali language. Such works included intricate subplots and extended monologues. Later, Tagore's drama used more philosophical and allegorical themes. ஸோ லேட்டர் போக போக என்னென்ன தீம்ஸ் எடுக்கிறாரு? ஃபிலாசபிக்கல் அண்ட் ஆலிகொரிக்கல். ஆலிகொரிக்கல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எதையாவது ஒன்றை பேஸ் பண்ணி எழுதுறது. அதாவது வந்து இப்போது நம்ம ட்ரைடரோட ஹிண்ட் அந்த பேந்தர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து ஆங்கிலிக்கானிசம்க்கும் பியூரிட்டானிசத்துக்கும் உள்ள அந்த மோதலை வந்து காட்டும். அதை வந்து ஒரு காட்டில் வந்து 2 அனிமலுக்கு இடையில நடக்கிற சண்டை மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு அனிமல் வந்து ஆங்கிலிக்கானிசமும் அண்ட் இன்னொரு அனிமல் வந்து பியூரிட்டனிசத்தையும் சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி அலிகொரிக்கல் எதையோ ஒன்று சொல்ல வந்து தமிழில் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம்ல, வேறு எதையோ சொல்லி அது மாதிரி அதை மூலயமா வேறு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அலிகொரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளே டாக்கர் த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது, டாக்கர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், describes the child Amal defying his stuffy and puerile confines by ultimately falling asleep, hinting his physical death. A story with borderless appeal, gleaning a rave reviews in Europe. Dagger dealt with death as, in Tagore words, the spiritual freedom. So according to Tagore, death means the spiritual freedom from the world of hoarded wealth and credited creeds, certified creeds. Another is Tagore's Chandalika, untouchable girl, okayங்களா, which was modeled on ancient Buddhist legend describing how Ananda and Gautama Buddha's disciple asked a tribal girl for water. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ரக்த காரபி, ரெட் ஆர் பிளட் oleanders is an allegorical struggle against a kleptocrat king who rules over the residents of Yakshapuri. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதிகாசங்கள்லையும் இந்த இந்தியன் மித்தாலஜி இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்து எழுதப்பட்ட கதைகள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
Chitrangada, Chandalika, Shyama or other key plays that have dance drama adaptation which together are known as Rabindra Nitraya Natya. ஸோ இந்த அதாவது சித்திரங்கதா, சண்டாலிகா, ஷியாமா இது மூணையும் டான்ஸ் ஃபார்மேட்டில் கூட அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம போயட்ரி பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் தான் வந்துட்டு கீதாஞ்சலியை பற்றியே பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபுல்லாக ரவீந்திரநாத் தாகூரை பற்றி தான் பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரவீந்திரநாத் தாகூர் கிட்டேருந்து நம்ம ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ போயட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இவரோட போயட்ரி கீதம், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் போயட்ரினாவே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கீதாஞ்சலி தான். இதுதான் வந்து டைட்டில் பேஜ் ஆஃப் 1913 மேக்மில்லன் எடிஷன் ஆஃப் தகூஸ் கீதாஞ்சலி. ஸோ இந்த எடிஷன் தான் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 1913 பப்ளிஷ் ஆனது. ஸோ இந்த 1913 இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இயர் ஹி ரிசீவ் நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னலி கீதாஞ்சலி, பெங்காலியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி இஸ் Tagore's best known collection of poetry for which he was awarded Nobel Prize in Literature in 1913. Tagore was the first non-European to receive Nobel Prize in Literature and second non-European to receive Nobel Prize after Theodore Roosevelt. So first non-European யாரு லிட்ரேச்சரில் வாங்குறவங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யாருன்னா தியோடர் ரூஸ்வெல்ட். இதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகூர் தான். Besides Geetanjali, other notable works include Manasi Sonar Tori, Golden Botan meaning Palaka, wild geese அப்படின்னு அர்த்தம். The title being a metaphor for migrating souls. Tagore's poetic style, which proceeds from a lineage established by 15th and 16th century Vaishnava poets. ஸோ 15th and 16th சென்ச்சுரியில் இருந்த வைஷ்ணவா போய்ட்ஸ் வந்து எப்படி எழுதினாங்களோ அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி எழுதுறவ தான் யார் அப்படின்னா தகூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேஞ்சஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் ஃபார்மலிசம் டு காமிக், விஷனரி அண்ட் எக்ஸஸ்டிக். He was influenced by Advaistic mysticism of Vaishya and other Rishi authors of Upanishads. The influenced by the Upanishads, the Bhakti, Sufi, mystic Kabir and Ram Prasad Sen. ஓகே, ஸோ வைஷ்யா அந்த முறைப்படி எழுதியிருக்காரு, உபனிஷத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. சுஃபினா முஸ்லீம் இது. ஓகேங்களா? அந்த கபீர் அதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. எக்ஸாம்பிள் வந்து ராம் பிரசாத் சென் அப்படின்றவர், அவர் எழுதின போய்ட்ரி மாடலில் தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Tagore's most innovative and mature poetry embodies his exposure to Bengali rural folk music, which included mystic baul ballads such as those of a Bod land. These rediscovered and repopularized by Tagore resemble 19th century Kartabhaja hymns and emphasize inward divinity and rebellion against the bourgeois Bhadralok religious and the social orthodoxy. ஸோ இவர் வந்து அந்த பூஷ்வா கம்யூனிட்டின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஹையஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் காலத்தில். ஸோ போக 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 பூஷ்வா கம்யூனிட்டின்னு என்னச்சுன்னா மிடில் கிளாஸ்ன்னு ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு டியூரிங் ஹிஸ் ஷீதலயானா இயர்ஸ் ஹிஸ் போயம்ஸ் டுக் ஆன் அ லிரிக்கல் வாய்ஸ் ஆஃப் மோனர் மனுஷ் அண்ட் பால்ஸ் அ மேன் வித்தின் த ஹார்ட். ஸோ இவருடைய போயட்ரி நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா தகூரோட போயட்ரியை மேன் வித்தின் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் தகூர்ஸ் லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் டீப் ரேசஸ் ஆர் மெடிடேட்டிங் அப்பான் ஜீவ தேவதா, த டீமியூஜ் ஆஃப் லிவிங் காட் வித்தின். ஸோ ஜீவன் தேவதா அப்படின்னா லிவிங் காட் வித்தின். இதெல்லாம் வந்து இட் இஸ் அ டேர்ம் யூஸ்டு பை தகூர் இன் ஹிஸ் போயம்ஸ் அண்ட் இட்ஸ் parallel meaning. This figure connected with divinity through appeal to nature and the emotional interplay of human drama. Such tools saw use in the Bhanusimha and the pen name of Tagore poems chronicling the Radha Krishna romance, which was repeatedly revised over the 70 years. ஸோ இவரோட அந்த ராதா கிருஷ்ணா லவ்வுமே வந்து இவர் அழகாக வந்து இவரோட போய்ட்ரியில் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Later, with the development of new poetic ideas in Bengal, many originating from younger poets seeking to break with Tagore's style, Tagore observed new poetic concepts which allowed him to further develop a unique identity. Example of this include Africa and Camellia, which are among the better known of his later poems. So, Africa and Camellia
இவருடைய லேட்டஸ்ட் ஸ்டைல் ஆஃப் த போயம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1ல் இப்போயே 40 minutes ஆயிடுச்சு. ஓகே, பார்ட் 1ல் நம்ம இவ்வளோ பார்த்தது போதும். பார்ட் 2ல் கீதாஞ்சலி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.